மக்களே! சாந்தி ஸ்டைல் சிக்கன் பிரியாணி எப்படின்னு பார்க்கலாமா? அரிசிய முதல்ல ஊற வச்சுருங்க. இதாங்க என்னோட ஸ்பெஷல் ஐட்டமே. சிக்கன நல்லா தயிரு, தனி மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் என்னங்க ஆஸ் யூசுவல் எல்லாமே பிரியாணிக்கு தேவையானதாங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், லெமன் ஜூஸு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி இத தவிர புதுசா ஒண்ணும் போட போறதில்ல. தேவையான அளவு உப்பு, எண்ணெய், அதுக்கப்புறம் என்ன தயிரு தான். சரிங்க நம்ம ஒரு பாத்திரம் வச்சோமா, அதில எண்ணெய் ஊத்துனோமா, பட்டை, லவங்கம் போட்டோமா, வெங்காயம் போட்டோமா, நல்லா வதக்கணுங்க. இது குறைஞ்சது 20 நிமிஷம் சிம்ல வச்சு வதக்குனீங்கன்னா, பொன்னிறமா வந்துருங்க. இந்த பொன்னிறமா வந்தத கொஞ்சோண்டு 2 கரண்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்திலேயே நம்ம சுடு தண்ணிய ரெடியா வச்சுக்கோங்க. ஏன்னா தேவைப்படும். சிம்லயே வச்சுக்கோங்க அதையும். இப்ப வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம போட்டுடலாங்க. அதையும் நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா அதுவும் சுருண்டு வந்ததும், அதுக்கப்புறம் கொத்தமல்லி போடுங்க, புதினா போடுங்க, பச்சை மிளகாய் போடுங்க. எல்லாத்தையும் ஒரு கலக்கு கலக்குங்க. தனித்தனியா ஃப்ளேவர் செம்மையா இறங்குங்க. அப்புறம் என்ன நம்ம தக்காளிய போடுங்க. நம்ம மெயின் ஹீரோ சிக்கன் மசாலாவோட அப்படியே போட்டு ஒரு கலக்கு கலக்கிடுங்க. இத பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இது கூட லெமன் ஜூஸ கொஞ்சோண்டு ஊத்துனீங்கன்னா, சும்மா கம கமன்னு வருங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வைங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுமே சுடு தண்ணி ஒரு 2 சொம்ப ஊத்தி நல்லா வேக விடுங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டு, அதுக்கப்புறமா இந்த சுடு தண்ணியில அரிசிய போட்டு ஒரு கலர் கலருங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சரியா போச்சுங்க. இத அப்படியே வடிகட்டிருங்க. இத பாருங்க குழம்பு ரெடியாயி வெயிட் பண்ணலாங்க. ஆனா சாப்பாடு ரெடியாயி வெயிட் பண்ணவே கூடாது. இத அப்படியே அந்த சாப்பாட தூக்கி நம்ம குழம்புல ஊத்திட்டோம்னா, மூ சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இது கூடவே தயிரும், லெமன் ஜூஸும் சேர்த்து போடுங்க. அப்புறம் என்ன புதினாவ தூவிடுங்க. வறுத்த வெங்காயத்த இது மேல போட்டுடுங்க. இந்த மாரி எண்ணெய் பிரிஞ்சு வராம தண்ணியோட நிக்கணுங்க. அப்பதான் நம்மளுக்கு அடி பிடிக்காது. இதுக்கப்புறம் ஒரு தவா வச்சு சிம்ல வச்சுட்டு, அதுக்கு மேல டபராவ வச்சுட்டு, காத்து போகாத அளவுக்கு வெயிட்ட வச்சுருங்க. கரெக்ட்டா குறைஞ்சது ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விடுங்க. அப்புறம் என்ன சுட சுட கம கம சிக்கன் பிரியாணி சாப்பிட தயாரா? இதோ பாருங்க சாந்தி ஸ்டைல் பிரியாணி ஒரு தடவ செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா மறக்கவே மாட்டீங்க. சிக்கன் அப்படியே சூப்பரான டேஸ்ட்ல இருக்குங்க. பூ மாரி வெந்திருக்குங்க. ஓகே வாழை இல போட்டு சாப்பிட ரெடி ஆயிட்டீங்களா? ஓகே மக்களே நம்ம சேனலை எப்பவும் போலவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ண மறந்துறாதீங்க. நாளைக்கு பார்க்கலாம் வீவர்ஸ். பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.